வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். திட்டத்திற்கான கடன் உதவி மற்றும் மானியங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம், இதற்கு என்னென்ன ஆவணங்கள் வேணும், இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம். திட்டத்தின் கீழ் சொந்தமாக தொழில் துவங்கும் பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் உதவியும் அதற்கான மானியமாக 2 லட்சம் ரூபாயும் தமிழக அரசு வழங்குறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் கடன் தொகையினுடைய மதிப்பீட்டில் 30% மானியமாகவோ அல்லது 2 லட்சம் ரூபாயை மானியமாகவோ வழங்குறாங்க. இந்த திட்டத்திற்கு இதுவரைக்கும் 22,356 விண்ணப்பங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சிருக்காங்க. இந்த விண்ணப்பங்களில் இருந்து 13,779 விண்ணப்பங்களை தேர்வு பண்ணி 160.89 கோடி மானிய தொகையா தமிழக அரசு வங்கிகளுக்கு வழங்கியிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் 2,261 விண்ணப்பங்களுக்கு 27.1 கோடி மானிய தொகையா வங்கிகளுக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் மானியத்துடன் கூடிய கடன் உதவிக்கு 2,261 விண்ணப்பங்களை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் மானியத்துடன் கூடிய கடன் உதவி வழங்குறதுக்காண்டி 27.1 கோடி ரூபாயை வங்கிகளுக்கு வழங்கியிருக்காங்க. திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். 18 முதல் 55 வயது உள்ளவர்கள் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். கல்வி தகுதி எதுவும் தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். உற்பத்தி, சேவை மற்றும் வியாபாரம் சார்ந்த தொழில் துவங்குவதற்கு இந்த கடன் உதவியை பெறுவதராக இருக்கணும். இதுதான் இந்த திட்டத்தில் இணைவதற்குள்ள தகுதிகள். இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கும் பட்சத்தில் 25% மானியத்துடன் 10 லட்சம் ரூபா வரைக்கும் கடன் உதவி தொகையாக வழங்குறாங்க. இங்கே தொழில் துவங்குவதற்கு உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்குறாங்க. பொருட்களை விற்பனை பண்ணுறதுக்கு ஆலோசனையும் வழங்குறாங்க. திட்டத்தின் கீழ் தொழில் முனைவோருக்கு தமிழக அரசு 25% மானியமாக வழங்குறாங்க. இந்த கடன் உதவி பெறதுக்கு சொத்து பிணையம் எதுவும் தேவையில்லை அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. தொழிலை தொடங்கும் தொழில் முனைவோர் மட்டும் 5% மூலதனமாக செலுத்தினா போதுமானது அப்படின்றத மாதிரி அறிவிச்சிருக்காங்க. திட்டத்தின் கீழ் அழகு நிலையம், உணவு பதப்படுத்துதல், ஃபேஷன் டிசைனிங், கணினி பயிற்சி இது போன்ற தொழில்கள் துவங்குவதற்கு ஊக்குவிக்கப்படுகிறாங்க. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க என்னென்ன ஆவணங்கள் வேணும் அப்படின்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இருப்பிடச் சான்றிதழ், சாதி சான்றிதழ், மாற்றுத்திறனாளியாக இருந்தால் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ், திருநங்கையர் கைம்பெண்ணாக இருந்தால் அவங்களுக்குள்ள சான்றிதழ், பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மற்றும் வங்கி பாஸ் புத்தகம் இவைகள் தான் இந்த திட்டத்திற்கு இணைவதற்கான ஆவணங்கள். திட்டத்திற்கு எங்கே எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்ற பற்றி பார்க்கலாம். தகுதியுள்ள பெண்கள் மாவட்ட தொழில் மையத்தின் மூலமாக விண்ணப்பிக்கலாம். மேலும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். MSME online.dn.government.in இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாகவும் இந்த திட்டத்திற்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் விதவைகளுக்கு முன்னுரிமையும் வழங்குறாங்க. பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு மேலும் அதிகரிக்க வேண்டுமென்ற நோக்குடன் வரும் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவோராக உயர்த்தும் வகையில் தமிழ்நாடு அரசு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை அறிமுகப்படுத்துறதா அறிவிச்சிருக்காங்க. யாரெல்லாம் புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும், ஏற்கனவே தொழில் தொடங்கியிருக்கீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறவங்களும் இந்த திட்டத்திற்கு தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சு கொள்றதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.